உடனே புரிஞ்சு போயிடுறது என்னமா பாடியிருக்காருன்னு. இல்லாட்டா புரியும், அந்த அந்த மெலடி நமக்கு புரியுமே ஒழிய அவர் என்ன பாடியிருக்காருன்னு தெரியாது. அவர் துக்கத்தோட பாடினு நம்ம சிரிச்சுட்டே பாடுவோம். இந்த நகுமோமோன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ஆபேரி. தியாகராஜர் புலம்புறார், ஐயோ ராமா நீ எனக்கு 2 நாளா காட்சியே கொடுக்கலையே, ரொம்ப எனக்கு துக்கமா இருக்கு ராமா, உன்னுடைய அழகான திருமுகம், அதுல புன்முறுவல், உண்மையில தந்த பங்கின்னு அந்த பல் வரிசையின் அந்த வெளிச்சம், ஐயோ எனக்கு தெரியாம போயிடுத்தே ராமா. அழறார். அது நமக்கு தெரியலையோன்னு அவர் எதுக்கு பாடிக்க நகுமோமோ நீ. இவர் அவரை பார்த்து சிரிக்கிறார், அவர் இவரை பார்த்து சிரிக்கிறார். தியாகராஜர் இன்னும் அழறார். நான் ஏதோ அழுதுண்டே பாடினது, இவரே தான் சிரிக்கிறார். ஏன்னா మాకు తెలుగు తెలీదు కదా, తెలుగు అర్థం కావట్లేదు. మాకు తెలుగు భాషలో ఉన్న సాహిత్య జ్ఞానం ఉందంటే మాకు తెలిపోతుంది, ఓహో ఈ సాహిత్యం ఇలాగా இல்லையா, எந்த இடத்துல பிரிக்கணும், இதெல்லாம் அந்த பாஷா ஞானம் இருக்கணும். முக்கியமா கர்நாடக சங்கீதம் பாடக்கூடியவாளுக்கு முக்கியம்.